பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஏராளமான மக்கள் என் பாவத்திற்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லி தங்களை வருத்தி கொண்டு தங்கள் தெய்வத்தை தேடுவது, சில காரியத்தை இழந்து தெய்வத்தை தேடுவது, அதை மாதிரி பரிகாரம் பேரில் பண செலவு பண்ணி நிறைய காரியங்களை செய்வது, இதெல்லாம் மக்கள் செய்து எப்படியாவது ஒரு பரிகாரம் செஞ்சிட்டா நன்மை நடந்துரும்னு செய்கிறதை பார்த்துருக்கிறோம். பாவத்துக்கு பரிகாரம், சாபத்துக்கு பரிகாரம், தோஷத்துக்கு பரிகாரம், அதெல்லாம் சொல்லுவாங்க. ஜாதகத்தை பார்த்து இதுக்கு இப்படி இருக்குது, இது நல்ல ஜாதகம் இல்லை, அதனால் இன்னும் கொஞ்ச நாள் சில வருஷங்கள் பாதிப்பு, அப்போ என்ன பரிகாரம் செய்யலாமா அப்படின்னு மக்கள் கேட்ட உடனே அதுக்கு பணம் செலவு பண்ணி பரிகாரம் செய்யறதுக்கு ஒரு வழியை சொல்லுவாங்க. இதெல்லாம் நடைமுறையில் இந்த பார்க்குற காரியம். ஆனாலும் இவ்வளோ பணம் செலவு பண்ணி இவ்வளோ பரிகாரம் பண்ணியும் ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு சோர்ந்து போகிற மக்கள் தான் ஏராளமான பேர். ஆனால் உண்மையான பரிகாரம் என்ன? உண்மையாக நம்முடைய பாவம், சாபம், வியாதி, பிரச்சனை, தோஷம் எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம் இருக்குது. பைபிளில் சொல்லி இருக்குது ஒரு பரிகாரம். அது என்ன பரிகாரம்? அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, நம்மை உண்டாக்கின வானத்தை பூமி சிருஷ்டித்த தேவன் சொல்லுகிறார். யாத்திராம 15:26 நானே உன் பரிகாரியாயிருக்கிற கர்த்தர், நான் தான் உனக்கு பரிகாரி அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். கடவுள்கிட்ட போய் உங்களுக்கு அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் அப்படின்னு செலவு பண்ணி என்னை ஒருத்தி உண்மை தேடுறேன்னு சொல்லி. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் தான் உனக்கு ஒன்று பரிகாரின்னு சொல்கிறார். அப்போ பிள்ளைகளுக்காக பரிகாரம் செய்கிற தகப்பன் ஆண்டவர், நம்முடைய தகப்பன். நம்ம பிள்ளைகள் நம்ம பாவத்தினால, சாபத்தினால, தோஷத்தினால பாதிக்கப்பட்டுட்டோம். அப்போ நமக்கு பரிகாரம் செய்ய அவர் ஆயத்தமானார். என்ன பரிகாரம் செய்தார் அப்படின்னா, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாக இயேசுவை பூமிக்கு அனுப்பி இந்த மனிதர்களுக்கான பரிகாரத்தை செய்யணும். அவங்க பாவம், தோஷம், சாபம் இதில் பாதிக்கப்படுறாங்க. பரிகாரத்தை உண்டாக்கணுமானா ரத்தம் சிந்தப்படணும். அதற்கான ஒரு மனிதனுடைய பாவத்துக்கான தண்டனையை ஏற்றுக்கொள்ளணும், சாபத்துக்கான தண்டனையை ஏற்றுக்கொள்ளணும். அதுக்காக ரத்தம் சிந்தி மறித்து உயிரோடு எழும்பணும். அப்போ அந்த பாடுகளின் வழியாக கடந்து போகணும்னு சொல்ல போது, இயேசு நமக்காக இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து, வேதத்தில் சொல்லப்படுகிறது 1 பேதுரு 2:24 நம்முடைய பாவங்களை தன்மீது ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே சுமந்தார். மத்தேயு 8:17 நம்முடைய நோய்களை, பலவீனங்களை தன்மீது ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே அதை சுமந்தார். அவர் கலாத்தியர் 3:13 வாசிக்கும் போது நம்முடைய சாபங்களை தன்மீது ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே நமக்காக சாபமானார். ஏசாயா 53:4 வாசிக்கும் போது நம்முடைய பாடுகள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் தன்மீது ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே மரித்தார். அப்போது ஒரு மனிதனுக்கு என்னென்ன காரியத்தில் இந்த விடுதலை வேணுமோ எல்லா சாபங்கள், பாவங்கள் எல்லாத்துக்கும் பரிகாரத்தை உண்டாக்கும்படி எல்லாத்தையும் இயேசு தன்மீது ஏற்றுக்கொண்டு அவர் தன்னை சிலுவைக்கு அர்ப்பணித்து அடிக்கப்பட, நொறுக்கப்பட, ரத்தம் சிந்தப்பட, உபத்திரப்பட ஒப்பு கொடுத்து எல்லாத்தையும் சகித்தார். அப்போது நமக்காக அவர் பரிகாரியாக தன்னை பலியாய் கொடுத்தார். இப்போ பரிகாரன்ற பேரில் தான் நிறைய பேர் பலி செலுத்துவாங்க, பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் பொருட்களை நெருப்பில் போட்டு எரித்து அது ஒரு பரிகாரம். அது மாதிரி சில மிருகத்தையோ பறவைகளையோ ரத்த பலியாய் கொடுத்து அது ஒரு பரிகாரம். நிறைய பொருட்களை வச்சு அதுக்கு நிறைய காரியங்களை செய்து பணம் செலவு பண்ணி அது ஒரு பரிகாரம்னு எல்லாத்தையும் இயேசு செஞ்சு முடிச்சிட்டார். நான் உங்களுக்காக அடிபடுறேன், உங்களுக்காக நான் ரத்தம் சிந்துறேன், உங்களுக்காக நான் பாடுகளை ஏற்றுக்கொள்ள சிலுவை சுமந்து, சிலுவையில் நம்முடைய பாவங்கள், சாபங்கள், தோஷங்கள், வியாதிகள் எல்லாத்தையும் அவர் சுமந்து அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்து நமக்காக பரிகாரத்தை உண்டாக்கிட்டார். இப்போது நம்ம விடுதலை பெற என்ன செய்யணும்னா, பரிகாரன்ற பேரில் எதுவுமே செய்ய தேவையில்லை. விடுதலையை சுலபமாக, இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா அவர் நமக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டதுனால உரிமையோடு வந்த இயேசுவே, எனக்காக நீங்கள் பரிகாரியாக சிலுவையில் மறிச்சிங்க,
என் பாவத்துக்கான பரிகாரம் நீங்கள் தான், என் சாபத்துக்கான பரிகாரம் நீங்கள் தான், என் தோஷத்துக்கான பரிகாரம் நீங்கள் தான். நீங்கள் சிலுவையில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டீங்க, நான் விசுவாசிக்கிறேன், அதனால் எனக்கு இப்போ எல்லாத்துலேருந்து விடுதலை வேணும்னு வேண்டி கொண்டீங்கன்னா உடனே அற்புதம் நடக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஆனால் நிறைய பேர் பரிகாரன்ற பேரில் நிறைய இழந்து வேதனைப்படுகிறாங்க. என்னுடைய நண்பர் ஒருவர் நல்ல ஒரு பெரிய கம்பெனியில் பெரிய ஆஃபீஸராக வேலை செய்தார். அவர் கூட ஒரு பிராமண சகோதரர் வேலை செய்தார். 2 பேர் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு, ஒன்றா இருப்பாங்க, ஒன்றா சாப்பிடுவாங்க. இவர் கிறிஸ்தவர், ஒரு பிராமண நண்பர். ஆனால் ரொம்ப அன்பானவர், ரொம்ப ஒன்றா இருப்பாங்க. ரொம்ப ஆச்சாரமான காரியத்தை தானே கடைப்பிடிப்பாங்க. ஒரு நாள் ரொம்ப துக்கத்தோடு ஒரு காரியம் சொன்னார். ஏன்டா துக்கமாக இருக்கிற? நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்ல தானே இருக்கேன்னா. சகோதரிமார் 2 பேர் இருக்காங்க, திருமணமே ஆகலை, திருமண வயதை கடந்துட்டு என்ன கஷ்டங்கள் அப்படின்னு சொன்னோடனே, ஏன் இப்படி கஷ்டம் அப்படிலாம் சொல்கிறேன்னு கேட்டான். எங்கள் இதில் திருமணமே ஆகலை, அதுக்கு ஒரு தோஷம், இது சரியில்லை, இந்த கரகம் சரியில்லை, அப்போ இதுக்கு பரிகாரம் செய்யணும், அதுக்கு 10,000 ஆகும், 25,000 ஆகும், 1,00,000 ஆகும், அதுக்கு நீ பரிகார பூஜைகள், அதுக்கான பல காரியம் இருக்குது எங்கள் வழக்கத்தில். அதெல்லாம் செஞ்சு 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 எவ்வளவோ செஞ்சு பார்த்தோம், ஒன்றும் நடக்கலை. இப்போ என்னென்னா வயசாயிற்று. இப்போ நான் பரிகாரம்னு சொல்லி அவன் சகோதரனுடைய திருமணத்துக்கு சேர்த்து வச்ச பணமெல்லாம் போய்விட்டார். இப்போ கல்யாணம் ஒழுங்கானா திருமணம் செய்து வைக்க கூட என் கையில் காசு இல்லை. பரிகாரம் செய்து என் பணமெல்லாம் போயிட்டு ஒன்றும் நடக்கவும் இல்லைன்னு ரொம்ப வேதனையாக சொன்னாராம். அவர் பாரத்தோடு சொன்னார். பாருங்கள், எவ்வளோ பக்தியோட, கடவுள் நம்பிக்கையோட, பரிகாரம்னு யாரோ சொன்னதை வச்சு நிறைய செஞ்சு வாழ்க்கையில் ஃபெடப் ஆகிட்டார். இந்த மாதிரி தான் நிறைய பேர் வருஷம் பரிகாரம் செஞ்சு இந்த வருஷம் சரியாயிரும், அந்த வருஷம் சரியாயிரும்னு தங்களை வருத்தி கொண்டு நடக்கிறாங்க, தியாகம் பண்ணுறாங்க, செய்கிறாங்க. சரியாயிட்டான்னா சரியாயிரும் நம்பிக்கையோடு செய்கிறோம். இன்னும் 10 வருஷம், 15 வருஷம், 25 வருஷம் ஆனாலும் ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் இயேசு என்கிற ஒரு பரிகாரி இருக்கிறார். அவர்கிட்ட நீங்கள் விசுவாசத்தோடு வேண்டுதல் செய்தால் போதும், காரியங்கள் மாறிடும். என்னால் அவர் தான் பரிகாரி. அவர் சொல்கிறார், நான் உனக்காக எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன், இனிமேல் நீ கஷ்டப்பட தேவையில்லை. நீ பரிகாரன்ற பேரில் பண செலவு பண்ண வேண்டாம், உன்னை வருத்தி கொள்ள வேண்டாம், விசுவாசித்தால் மட்டும் போதும். இப்போ அதனால தான் இயேசுகிட்ட வந்தால் நீங்கள் அற்புதம் பெற காசு கொடுக்க வேண்டாம், நீங்கள் உங்களை வருத்தி கொள்ள வேண்டாம், விசுவாசம் மட்டும். நீ விசுவாசிக்கிறியான்னு மட்டும்தான் கேட்குறார். இயேசு சிலுவையில் உங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டான்னு விசுவாசிங்க, உடனே அற்புதம் நடக்கும். என்று அவர் தான் பரிகாரி. நமக்கான பரிகாரத்தை சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டார். அதை நீங்கள் விசுவாசித்தா போதும், உடனே அற்புதம் நடப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இது மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கிறத என் ஊழிய பாதையில் நான் பார்த்துருக்கிறேன். ஐயா, நாங்கள் லட்சக்கணக்காக பணம் செலவு பண்ணோம், இங்கே போங்க நாங்கள், அங்கே போங்க நாங்கள், இதை செய்யுங்க நாங்கள், பரிகாரம் நீ அவ்வளோ பணம் செலவு பண்ணி எங்கெங்கோ போனோம், என்னென்னவோ செய்கிறோம், ஒன்றும் ஆகலை. கடைசியில் இயேசுகிட்ட வந்திருக்கிறோம். நீங்கள் விசுவாசிங்க போது நாங்கள் ஏதாவது இயேசுக்காக செய்யணுமா, இயேசுகிட்ட பரிகாரம் ஏதாவது செய்யணும், இயேசு கிறிஸ்து பரிகாரம் நீ அதுக்கூட இதுக்குள்ள கேட்கல, அவரே பரிகாரி. நீங்கள் விசுவாசித்தா போதும், பணம்லாம் செலவு பண்ண வேண்டாம். நிறைய அப்படி வரவங்களுக்கு ஆச்சரியம், அப்படியா, ஒன்றுமே செய்ய வேண்டாமா, ஒன்றும் செய்ய வேண்டாம், விசுவாசிங்க. இயேசு என்னுடைய தகப்பன், எனக்காக சிலுவையில் பரிகாரமாக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார், எனக்கு அற்புதம் செய்வான்னு விசுவாசிங்க, அவ்வளோதான். அப்படி விடுதலை பெற்றவங்க நிறைய பேர், சுகம் பெற்றவங்க நிறைய பேர், சாபங்கள் நீங்கி ஆசீர்வதிக்கப்பட்டவங்க நிறைய பேர். அந்த இயேசு தான் அவங்கள பார்த்து சொல்றார், என் மகனே மகளே, நான் தான் உனக்கு பரிகாரி, நீ ஏன் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற, அதனால் என்னை விசுவாசித்தா போதுன்னு சொல்கிறார். நீங்கள் விசுவாசிங்களேன். எதுக்கோ பணம் செலவு பண்ணீங்க, எங்கெங்கே போனீங்க, வருத்தி கொண்டீங்க, இயேசுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. எல்லாம் பார்த்துட்டு ஏமாட்டான். இப்போ இயேசுவே, உண்மை நான் விசுவாசிக்கிறேன், என் குடும்பத்தில் இருக்கிற இந்த சாபங்கள் மாறட்டும், நீங்கள் தானே பரிகாரி, எல்லாத்தையும் மாற்றுங்கன்னு நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள். இப்போ அற்புதம் நடக்கும், இன்றைக்கு அற்புதம் நடக்கும். நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், இன்றைக்கே சுகம் உண்டாகும், விடுதலை உண்டாகும், தடைகள் மாறும், காரியம் வாய்க்கும், உங்கள் குடும்பத்துக்குள்ள அற்புத மாற்றம் வரும். நான் விசுவாசிக்கிறேன். அப்படின்னா என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? முடிந்தால் முழங்கால் படியிடுங்க, முடியலைன்னா பழக்கம் இல்லைன்னா உட்கார்ந்து இயேசுவை நினைத்து ஜெபிக்கணும். இயேசுவே,
இந்த மாதிரி என் வாழ்க்கையில் பாவம் சாபம் தோசெல்லாம் இருக்குதுன்றாங்க. எல்லாம் தடைகள். இந்த சாபம் மாறணும். நீங்க பரிகாரின்றதை நான் விசுவாசிக்கிறேன். எனக்காக சிலுவையில் மரித்ததை விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லுங்க. போகிறோம். மனதில் ஜெபிங்க, கண்ணை மூடுங்க, அப்படி என் கூட சேர்ந்து ஜெபிங்க. தகப்பனே, நீங்கள் தான்ப்பா எங்களுக்கு பரிகாரி. அறியாமையினால பரிகாரன்ற பேரில் பண செலவு பண்ணி தங்களை வரித்து கொண்டு வேதனைப்படுத்தி கொண்டு என் ஜனங்கள் கஷ்டப்படுகிறத பாருங்க ஆண்டவரே. இந்த மகன் மகள் இப்போ உங்களை தேடி வந்திருக்கிறாங்க. இயேசுவே, நீங்கள் தானே பரிகாரி. சிலுவையில் பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிட்டீங்களே, எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு ஜெபிக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு அற்புதம் செய்யணும். இவங்களுக்காக நீர் சிலுவையில் மரித்ததை நினைத்தருளும். பாவத்தை சுமந்தீர், சாபத்தை சுமந்தீர், வியாதிகளை சுமந்தீர், சாபங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டீர், தோஷங்களை எல்லாம் மாற்ற சிலுவையில் எல்லாத்தையும் செய்து முடித்தீரே, அதை நினைத்தருளும். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் சாப கட்டுகள் அறுக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வியாதியின் கட்டுகள் அறுக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய சரீரத்தில் சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் நோய்கள் மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் மரண கட்டுகள் மாறி இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும். சாபத்திலே கிரியை செய்கிற பொருளாத பிசாசை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன். பொருளாத சாத்தானை பரிகாரம் என்கிற பெயரில் இந்த ஜனங்களை வஞ்சித்து ஏமாற்றி அடிமைப்படுத்துகிற பொருளாத சாத்தானை உன்னை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். விலகி போய் இயேசுவின் நாமத்தில். இந்த பிள்ளைகள் இயேசுவுக்கு சொந்தம். இந்த குடும்பம் இயேசுவுக்கு சொந்தம். இயேசுவின் ரத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் இந்த கட்டுகள் அறுக்கப்படட்டும். இன்றைக்கோடு சாபங்கள் நீங்கி ஆசீர்வாதம் உண்டாகட்டும். தடைகள் மாறி காரியங்கள் வாய்க்கட்டும். பயங்கள் எல்லாம் விலகி தைரிய மகிழ்ச்சி வரட்டும். மரண பயங்கள், மரண போராட்டங்கள் மாறட்டும். வியாதி படுக்கைகள் மாறட்டும். இப்பொழுதே இந்த மகளுக்கு சுகம் வரட்டும். இப்பொழுதே இந்த மகனுக்கு சுகம் வரட்டும். விடுதலை உண்டாகட்டும். காரியங்கள் வாய்க்கட்டும். சாபங்கள் நீங்கி ஆசீர்வாதம் வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சாபத்தின் கிரியைகள் அழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய கரம் தொட்டதற்காக நன்றி. இயேசுவின் ரத்தத்தினால் விடுதலை உண்டானதற்காக நன்றி. இந்த நிமிஷம் முதல் இந்த சகோதரன் சகோதரி இந்த குடும்பத்தில் ஆச்சரியமான மாற்றங்கள், ஆசீர்வாதமான மாற்றங்கள் உண்டாகட்டும். உம்முடைய கரம் அற்புதம் செய்துவிட்டதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.